தலைப்புச் செய்திகள். முல்லை பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் நியமித்த முன்னாள் தலைமை நீதிபதி AS ஆனந்த் தலைமையிலான ஐவர் குழு கூட்டம் இன்று புதுடெல்லியில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முல்லை பெரியாறு அணையை பார்வையிடுவதற்காக நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு அணையை பார்வையிட்டு தயாரித்த அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. அதில் நிலநடுக்கத்தால் முல்லை பெரியாறு அணைக்கு பாதிப்பு இல்லை என கூறியுள்ளது. இதனால் அணை பலவீனமாக உள்ளது என்ற கேரள அரசின் புகார் பொய் என்பது தெரியவந்துள்ளது. ஸ்பெக்ட்ரம் வழக்கில் கைதாகியுள்ள முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசாவின் முன்னாள் செயலாளர் RK சந்தோலியா, முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை செயலாளர் சித்தார்த் பெகுரா ஆகியோர் ஜாமீனுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் விதித்த இடைக்கால தடையை நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இதுகுறித்து விளக்கம் அளிக்குமாறு CBIக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் விஷ சாராயம் குடித்து 14 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் வாந்தி, மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி மேலும் 4 பேர் உயிரிழந்தனர். இதனால் பலியானோர்களின் எண்ணிக்கை தற்போது 18 உயர்ந்துள்ளது. லோக்பால் விவகாரத்தில் மத்திய அரசுடன் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி திட்டவட்டமாக கூறியுள்ளது. காங்கிரசுடன் திரிணாமுல் காங்கிரஸ் மோதல் போக்கை கடைபிடித்து வருவதால் உணவு பாதுகாப்பு மசோதா நிறைவேறுவதிலும் சிக்கல் எழுந்துள்ளது. பஞ்சாப் மாநிலம் பொற்கோவில் அருகே பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு எதிராக நடைபெற்ற கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்துக்கும் தங்களது இயக்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அண்ணா ஹசாரே குழு உறுப்பினர் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். உடல்நலக்குறைவு காரணமாக சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே புனே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தற்போது அவரது உடல்நிலை முன்னேற்றம் அடைந்துள்ளதாக டாக்டர்கள் தெரிவித்தனர். இன்னும் 4 நாட்கள் வரை மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற வேண்டும் என்றும் டாக்டர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் 1 மாத காலத்திற்கு அவர் உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். பெட்ரோலிய நிறுவனங்கள் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 2 ரூபாய் வரை உயர்த்த திட்டமிட்டிருந்தன. இந்த விலை உயர்வு நேற்றோ அல்லது இன்றோ அமல்படுத்தப்படலாம் என கூறப்பட்டு வந்தது. இந்நிலையில் அரசியல் விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு புதன்கிழமை கூடுகிறது. அப்போது பெட்ரோல் விலை உயர்வு குறித்து இறுதி முடிவெடுக்கப்படும் என கூறப்படுகிறது. இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக பிரதமர் மன்மோகன் சிங் இன்று ஒடிசா சென்றார். பிரதமர் வருகையால் ஒடிசா மாநிலம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அதிமுகவில் இருந்து சசிகலா நீக்கப்பட்டது குறித்து முதல்வர் ஜெயலலிதா தமிழக மக்களுக்கு தெளிவாக விளக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் G. ராமகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு 1000 சிறப்பு பேருந்துகள் இயக்க தமிழக போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது. வரும் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் அன்று சென்னை, கோயம்பேட்டில் இருந்து நெல்லை, தூத்துக்குடி, மதுரை, திருச்சி, சேலம், கோயம்புத்தூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுக்கும் சிறப்பு பேருந்துகள் விடப்படுகிறது. இதனிடையே பேருந்து கட்டணம் தற்போது அதிகரிக்கப்பட்டுள்ளதால் வெளியூர் செல்லும் பயணிகளின் கூட்டம் இந்த ஆண்டு குறைவாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் கடும் பனி காரணமாக எதிரே வந்த வாகனம் தெரியாததால் பள்ளி வேனும் டிரக்கும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 11 பள்ளி குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 12 பேர் படுகாயமடைந்தனர். போடி அருகே ஓடையில் குளிக்க சென்ற பள்ளி மாணவர்கள் 2 பேர் புதைக்குழியில் சிக்கி பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை கொலை செய்துவிட்டு 25 பவுண்ட் நகைகளை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி
புதுச்சேரியில் புயல் நிவாரணத் தொகை வழங்கக் கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை போலீசார் கைது செய்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மணப்பாறை அருகே உள்ள பிரசித்தி பெற்ற ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜையை முன்னிட்டு சுமார் 3000 பெண்கள் திருவிளக்கு பூஜை நடத்தினர். குன்னூர் வனப்பகுதி வழியாக பழனி மற்றும் சபரிமலைக்கு பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்களை வன விலங்குகள் தாக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பெங்களூரை சேர்ந்த முடித்திருத்தும் தொழிலாளி ஒருவர் கடுமையாக உழைத்து விலை உயர்ந்த கார்களை விலைக்கு வாங்கி வாடகைக்கு விடும் அளவுக்கு முன்னேறி கோடீஸ்வரராக மாறியுள்ளார். வேலூர் அருகே அரியூர் பகுதியில் சாலையோரம் வீசப்பட்டு கிடந்த ஐம்பொன் சுவாமி சிலைகளை காவல்துறையினர் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். அமெரிக்காவில் கார்களுக்கு தீ வைக்கும் சம்பவங்கள் திடீரென அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் அங்கு பீதியடைந்துள்ளனர். இதையடுத்து லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. எரிபொருள் தட்டுப்பாட்டின் காரணமாக கடும் குளிரை சமாளிக்க இயலாமல் ஆப்கானிஸ்தான் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இந்தோனேஷியாவில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதே நேரத்தில் நியூசிலாந்திலும் 10 தடவைக்கும் மேல் பூமி குலுங்கியது. நியூசிலாந்தின் 2வது பெரிய நகரமான கிறிஸ்ட்சர்ச் நகரில் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுகிறது. இந்த நிலநடுக்கங்கள் 5.5 ரிக்டர் அளவில் பதிவாகியிருந்தது. ராஜஸ்தானில் வேலைநிறுத்தம் செய்து வந்த மருத்துவர்களுக்கும் அரசுக்கும் ஏற்பட்ட சமரச பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதை தொடர்ந்து நேற்று டாக்டர்கள் அனைவரும் பணிக்கு திரும்பினர். ஸ்ட்ரைக் வாபஸ் பெறப்பட்டதைத் தொடர்ந்து நேற்று தலைநகர் ஜெய்ப்பூர் உள்ளிட்ட அனைத்து அரசு மருத்துவமனைகளில் இயல்பு நிலை திரும்பியது. கம்போடியாவில் மழை வெள்ளத்தின் பாதிப்பு காரணமாக பசுவின் பாலை குடித்து வளர்ந்து வந்த குழந்தைக்கு தற்போது பல்வேறு பகுதிகளில் இருந்தும் உதவிகள் வர தொடங்கியுள்ளன. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை சிட்னியில் தொடங்குகிறது. இதற்காக இரு அணி வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இப்போட்டியில் நட்சத்திர வீரர் சச்சின் டெண்டுல்கர் 100வது சதத்தை அடித்து சாதனை படைப்பார் என்று ரசிகர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. விரிவான செய்திகள் இரவு 8 மணிக்கு. வணக்கம்.